ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ அந்த ஆட்டோகிராஃபை வாங்கி பார்த்துட்டே வைக்கப்பட்டுருக்க. இது உங்களுக்கு இவ்வளோ படிக்கணும்னு நீங்கள் ரொம்ப லக்கி தெரியுமா? வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் வெறுத்து போயிடும். ஒரு விஷயத்த மேலே தனியாக பேஷன் இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் மறைக்கணும்னு பார்க்குறீங்க. இதனால உங்கள் ஒர்க்குக்கெலாம் எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் நீங்களாகவே இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு என்ன உன்னையவா அவங்க சேர் உமன் ஆக்க போகிறாங்கிற மாதிரி ஹீரோ மொக்கு பண்ணி விட்டுறாங்க. அட போயா அப்படின்னு நம்ம ஹீரோயின் போக ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஹீரோ கையை பிடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோயினை பார்க்கன்னு ரெண்டு பேரும் கண்ணும் நோக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஹீரோயினை இவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கோன்னே ஞாபகம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் ஓப்பன் ஆகிடுது. ரெயின்போ வர தெரியுது. அழகாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினையே பார்த்துட்டு ஆமாம் ரொம்பவே நல்லாயிருக்கு, நான் ரெயின்போவை சொன்னேன்ட்டு இன்டெரக்டாக சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் உன்கிட்டயாச்சு நான் உண்மையாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி ஆகிடுது. ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா நான் நினச்ச அளவுக்கு ஹீரோயினில் ஒன்றும் மோசமானவில்லை, நல்லா வேலை செய்கிறா அப்படின்னு சொல்ல நீங்கள் தான் அவளை எலிமினேட் பண்ணுறதா இருக்கீங்களேன்ட்டு செக்ரட்டரி சொல்கிறாங்க. அட நான் வேலையை பற்றி தெரியாமல் சொல்லிட்டப்பான்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே பிளேட்டை மாற்றிக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேரக்டர் கூட அவ்வளோ மோசமானவர்களாக இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், என்னடா இவா கழுவி ஊற்றிட்டுருப்பா இன்னைக்கு இப்படி பேசுகிறான்ட்டு. இன்னும் நீங்கள் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, இதெல்லாம் எப்போலேருந்து அப்படின்ட்டு எல்லாம் மாறி கேட்டுக்கிட்டு இருக்க. அவரை பற்றி தெரியாமல் நான் பேசிட்டேன், இப்போ தான் புரிஞ்சுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்கே அவள் நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்க்குறாரு. நைட்டு ஃபுல்லாக வேலை செய்ய போறியான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் ஆமாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி விடிய ஒர்க் பண்ணுறங்காட்டில நான் சம்பளம் வச்சு பண்ண மாட்டேன், நீ ஒழுங்காக வேலைக்கு போய் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவருக்கு என்னடா திடீர்னு டக்குற திட்டுறாரா முறைக்கிறாரா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை நீயே வச்சுக்கோ, அது உனக்கு நல்லா தான் இருந்துச்சு, அதனால தான் நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்தங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு புதுசு கிஃப்ட்டு வேறையா அதில் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் என்னடா புதுசாக இருக்குங்கிற மாதிரி சிரிச்சுட்டு இருக்க. வீட்டுக்கு நம்ம ஹீரோ அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லா பார்த்து குழந்தைய கொண்டு போயிட்டுருக்காரு. அவர் பக்குவமாக எடுத்துகிட்டு போக கரெக்டாக ஃப்ரெண்டு வேற கூப்பிட்டுறாங்க. என்னடா உனக்கு வேலை இல்லையா அப்படின்ட்டு இவர் பக்குவமாக அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்க. இங்கே சிஓ பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணி இருக்காங்களே அவங்களோட ஹோட்டல் இதெல்லாம் போஸ்ட்டை பார்த்து சிரின்னு சிரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்தது கூட தெரியாமல் இவங்க வைக்கப்பட்டுருக்க. உன் சிரிப்பு இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு முதல்ல யாராச்சும் சொல்லியிருக்காங்களாங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. என்ன லூசா நீ என் சிரிப்பை பார்த்து எத்தனை பேர் மயங்கியிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, நீ இன்னும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு இப்படி நடந்ததே இல்லை, நீ விதியை பற்றி என்ன நினைக்கிறேன்ட்டு இவர் கேட்க. நம்ம ஹீரோக்கா சின்ன வயசில் நடந்திருக்கும்ல, நம்ம ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணியிருப்பால, அதுதான் ஞாபகம் வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் முட்டாள்தனமான முடிவு, அறிவில்லாதவன் எவனாச்சும் ஒருத்தர் தான் அதை இன்னும் நம்பிக்கிட்டு இருப்பான், அதில் எல்லாம் விழுந்தா தப்பிக்கவே முடியாதுன்ட்டு சொல்லிட்டு இருக்க. என்ன உன் ஃபர்ஸ்ட் லவ் ஞாபகமான்ட்டு கலாச்சிட்டுறாங்க. அடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மடிச்சு வைக்கலான்னு பார்க்குறா. இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இதில் பேசாமல் வித்தரலாமாட்டி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காலையில் ஜாகிங் போயிட்டு வராங்க. அப்போ யாரோ ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி நான் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால தான் இவ்வளோ நாள் நான் பேச முடியல அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி என்ன ஷாப்பு என்ன ஏதுன்ட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏதோ ஆர்டர் போட்டிருப்பார் போல், அதுக்கான நோட்டீஸ் வந்திருக்கு. இப்போ பாடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணிட்டேன், உங்கள் ரூமாக தவிர அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் நீங்கள் போங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவர் ரூம் அவர் தான் க்ளீன் பண்ணுவார் போல். அதுலேயும் ஒரு பொசசிவ், யாருமே இவராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு டக்குன்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே போனான்னு நம்ம ஹீரோ எடுத்து மாற்றாரு பாருங்க. அந்த பேட்மேன் பொம்மை, அந்த பொம்மை, இந்த பொம்மைன்ட்டு எல்லா பொம்மையும் சுற்றி பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள் நான் உங்களை எப்படி பலன்னு மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு பாட்டை போட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பொம்மைக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது என்ன, புக்கெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கூட்டுறது என்ன. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரியே அப்படியே சுற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸ்க்ரீனுக்கெல்லாம் அயன் பண்ணிக்கிட்டு அந்த பொம்மையெல்லாம் திரிஞ்சிருக்குள்ள அதெல்லாம் தைச்சிக்கிட்டு இருக்க. சாக்லேட் மில்க்குக்கான கபோர்டே வச்சிருக்காரு. அதை எடுத்துகிட்டு சின்ன பையனாட்ட குடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருங்க, யாருக்காக உங்களை மாற்றிக்காதீங்க, இதனாலலாம் ஒரு பிரச்சனை வராதுன்ட்டு. அது ஞாபகம் வருது. பரவாயில்ல, இந்த உலகத்தில் ஒருத்தவங்களாச்சும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்கிற மாதிரி ஒரு நிம்மதியாக நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையோட கடைக்கு ஃபுல்லாக பார்சலாக வந்து இறங்குது. கடை டெக்கரேஷனுக்கு ஐஸ்லேயே செஞ்சு மீனை வேற கொடுத்து விட்ருக்காங்க. ஐயோ இதை நான் எங்கேடா வைப்பேன் அப்படின்ட்டு இருக்கேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ராகன்ட்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அவனா சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வாங்கி வச்ச அப்படியே பார்த்து இறக்கிட்டு இருக்காங்க. அது வேற ஐஸில் உருக ஆரம்பிச்சிருது, ஐஸ்லேயே செஞ்சதில்ல அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வராங்க. இன்னும் நீ இப்போவே இவ்வளோ குளிருது, இதுக்கு இப்படி ஐஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை பார்க்குறாங்க. ஓ சூப்பராக இருக்கே, யார் உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்க இவதான் பேரை பார்த்தா காண்டாயிடுவாளே, உங்கள் ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு கேட்க ஆமாம்மா என் ஃப்ரெண்டு தான்ட்டு உண்ணி மழுப்பிட்டு இருக்காங்க. சரி இப்படி ஏசையெல்லாம் போட்டால் அது மெழுகாமலாம் இருக்காது, நீங்கள் போய் முதல்ல குளிர குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்ட்டு ஏதோ ஒரு வாய்ஸு, அது ஏதோ குட்டி ரோபோட்டாட்ட இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் பேரை பார்க்குறாங்க. அதில் பிளாக் ட்ராகன் இருக்குது. என்ன
நீங்கள் இவ்வளோ நாள் என்னை ஏமாற்றிட்டு தானே இருந்திருக்கீங்க, பிளாக் ட்ராகன் கூட காண்டாக்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியாகி என்னை நீங்கள் ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ இல்லைம்மா நான் சொல்ல வரதை கேளு அப்படின்ட்டு உன்னே சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப நல்லா விளையாடுவான்ல, அதனால் பேசிகிட்டு இருந்தாங்க போது நான் கிளம்புறேன்ட்டு ஹீரோயின் ஓடுறாங்க. அட இரு நான் வேணா இது எல்லாத்தையும் குப்பையில் போட்டா அப்படின்ட்டு நான் இவங்க எல்லாம் தூக்க போக, அது தூக்க முடியல பாத்தியா, தூக்க கூட முடியல, பேசாமல் வச்சுக்கிட்டேனே அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் பேசாமல் வித்துருங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் சரி வித்துற அப்படின்ட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துலேயே வந்துட்டீங்க போல அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்க ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குஷியாகிடுது. அவள் சிரிச்சுட்டு திரும்பும்போது, அம்மா நீங்கள் இன்றைக்கி வெதரெல்லாம் செக் பண்ணிங்களா என்னன்னு கேட்க, நல்லா பாரு சூப்பரான வெதர்ன்ட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட் வாட்சில் தான் எல்லாம் நோட் பண்ணுவாளே அதை காட்டுறாங்க. ஆமாம்ல இங்கே இதில் என்ன உங்கள் ஹார்ட் பீட்டு ப்ளஷ் டவர்ன்ட்டு எல்லாத்தையும் காட்டுதுன்ட்டு இவ வேறு தொட்டு பார்க்க, ஹீரோக்குனா ஹார்ட் பீட் எகிரிட்டுருக்கு அதாவது அப்படின்ட்டு அவரை பேச வராங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு நிகழ்த்து பார்க்க, ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்துட்ருக்க கரெக்டாக செக்ரட்டரி வேறு என்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஐயோ அதாவது நான் ஹார்ட் பீட்டை தான் பார்த்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின், இல்லை நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் கிளம்புறேன்ட்டு இவ ஒரே இதுவாவோட நம்ம ஹீரோவா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஹார்ட் பீட் எகிரிடுச்சு அதான் பார்த்துட்டு இருந்தேன்ட்டு இவரை அப்படியே நைஸாக நழுவிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ஏதோ ஒரு விளையாட்டு பொம்மையாட்டம் இருக்குது. அங்கே இதோ யாரா இது, நம்ம ஆஃபீஸில் போய் இதை வச்சிருப்பான்ட்டு அதை ஓப்பன் பண்ண, ஹீரோக்கு அது ஃபேவரட் கேரக்டர் போல் கார்ட்டூனில் என் பையனும் இதை தான் வச்சு விளையாடிட்டு இருப்பான்ட்டு செக்ரட்டரி சொல்ல, நம்ம ஹீரோவா சரி இதை யாரும் ஆஃபீஸில் விளையாடுவான்ட்டு ரெண்டு பேரும் அட் அ டைமில் ஹீரோவை பார்க்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ டக்குன்னு எஸ் ஆயிடுறாரு. வீட்டுக்கு அவசரமாக போராடு பாருங்க, அப்படியே ரோடெல்லாம் இருக்குது, அவ்வளோ டிராஃபிக்லேயே சர்வசாதாரணமாக வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. பதறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே அவர் ரூம்குள்ளே போய் செக் பண்ணுறாரு. அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணுறாரு. கரெக்டாக இருக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்க கரெக்டாக அந்த பொம்மையை காணும். போச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்ட்டு ஹீரோ அப்படியே மனசொடைஞ்சிடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஹீரோக்கு இந்த டாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு நாள் வீட்டிலேருந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு காரியம் போல் அவங்க ஃபோட்டோ மட்டும் இருக்குது. இங்கே அவங்க பாட்டியா சரியான காண்டில் இருக்காங்க. ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்டுட்ருக்க ஹீரோ எதுவுமே பேசியிருக்க மாட்டார், சைலண்ட்டாக இருந்திருப்பார். உன்னால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க பாட்டி அப்படியே ஹீரோவை பிடிச்சி அடிச்சிருப்பாங்க. இனிமேல் எனக்கு ஒரு பேரனே இப்படி இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன். உன்னால தான் என் பையனும் என்னை விட்டு போனான்ட்டு அவங்க பாட்டி பேச நம்ம ஹீரோ எவ்வளவோ பேச வருவாங்க. நம்ம ஹீரோக்கு ஏன் அந்த டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அவங்க அம்மா அப்பா இல்லாததுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவே அதை தான் அவர் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அன்னைக்கு நீ மட்டும் கமெண்ட் இருந்திருந்தா இந்நேரம் என் பையன் என் கூட இருந்திருப்பான், அன்னைக்கு உன்னால தான் என் பையன் செத்தான், நீ தான் என் பையனை கொண்டுட்டுன்ட்டு பாட்டி கேட்க, இங்கே நம்ம ஹீரோவா காலையே விழுந்துடுறாங்க, என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் நான் கரெக்டாக இருக்கேன்ட்டு அவ்வளோ கெஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியா அப்போ நீ கரெக்டாக இரு, அதுக்கப்புறம் பார்க்கலாம், இனிமேல் இது இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் கொண்டு போங்க அப்படின்ட்டுருவாங்க. ஹீரோ காலில் விழுந்து எவ்வளவோ கதறி இருப்பாரு. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க மாட்டாங்க. இவர் வெளியே நின்றுட்டு மன்னிச்சிருங்க நான் இனி கரெக்டாக இருக்கேன் அப்படின்ட்டு கதறிக்கிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஒவ்வொரு பொம்மையும் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன் ஒரு பொருளுக்கு கூட எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குன்ட்டு. கடைசியாக பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை எரிக்க போகிறாங்க. ஹீரோ கதறிக்கிட்டு இருக்காரு வேண்டான்ட்டு. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க ஆசையாக, அதுதான் அவங்க அம்மா ஞாபகமாக ஹீரோ வச்சிருப்பாரு. இப்போ அதுவுமே போச்சுன்ட்டு இவர் உட்காந்து அழுதுட்டு இருக்க அவங்க பாட்டி எதுவுமே கண்டிருக்க மாட்டாங்க. இதுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன வயசே ட்ராமா மாதிரி தான் இருந்திருக்கும். அதை நினச்சிட்டு கீழே பார்க்க அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தள்ளி போய் விழுந்திருக்கு. இப்போதான் ஹீரோக்கு உயிரே வர நம்ம ஹீரோயின் பாத்தியா இவ்வளோ க்யூட்டாக இருக்குது, இதை யாரா வச்சிருப்பா அப்படின்ட்டு நீக்கு இது யூஸ் பண்ணுவியான்ட்டு கேட்டுட்டு இருக்க, ஐயோ நான் என்ன சின்ன பிள்ளையாங்கிற மாதிரி எல்லாம் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வயசுலேயும் இதை வச்செல்லாம் விளையாடிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ இம்மெச்சூராக இருப்பாங்க, அவங்களும் ஆஃபீஸ் ஒர்க்கில் எப்படி பண்ணுவாங்க அப்படி இப்படின்ட்டு மாற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தங்க பிள்ளாக இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஹீரோயின் சரி முதல்ல ஓனரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு இது ரொம்பவே காண்டாயிடுது. சரி இப்போ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்க பேசாமல் குரூப்பில் போட்டுடலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோயின் அதை ஒத்துக்கிட்டாங்களா, எதுவுமே எதிர்த்து பேசலைங்கிற மாதிரி ஒரு கடுப்பு. ஆமாம் அது யாரது என்ன கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுவா அது ஆஃபீஸில் ஒருத்தவங்க தொலைச்சிட்டாங்க, அதை கொடுக்குறக்கு தான் நான் வச்சுருக்கேன், யாராச்சும் கேட்டால் நான் கொடுத்துருவேன்ட்டு ஹீரோயின் சொல்ல, நீங்கள் என்னதான்னு கேட்கவே இல்லை அப்படின்னு கேட்க, நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க ஹீரோயின். ஏன் யூஸ் பண்ண என்ன தப்பு அப்படின்னு கேட்க ஹீரோயின் நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு இருக்க, ஹீரோ எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் நீங்கள் தான் வேண்டாம் நீங்கள் அப்படிங்க. ஆமாம் வேண்டானே, இப்போ நான் கேட்கக்கூடாதான்னு கேட்க, நீங்கள் எனக்கு நல்லாயிருக்கும் என்னை வச்சுக்கலான்னு சொன்னீங்க, இப்போ என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ இப்போ நான் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக கேட்குறாங்க. என்ன அதை வித்துக்கு இது போட்டிங்களா உங்களுக்கு கடனுக்காக அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் காண்டாயிடுது. நான் உங்களுக்கு வெனஸ்டே கொடுத்துட்றேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு கிளம்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு சப்போர்ட் பண்ணலேன்ட்டு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை வித்துட்டா அவங்க கிட்ட போய் எப்படியாச்சும் நான் உங்களுக்கு காசெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், எனக்கு அதை ரிட்டர்ன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, என்ன பழக்கம் பழகிட்டு இருக்கீங்க நீங்கள், இப்பெல்லாம் கொடுத்த பொருளை வாங்கலாமான்ட்டு அவங்க கஸ்டமர் பிளாக்கே பண்ணிடுறாங்க. போச்சு இப்போ நான் எப்படி கொடுப்பேன், அவன் வேற பிடிச்சி என்ன நையின்னு நச்சுவானே, இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு நம்ம ஹீரோ
ஹீரோயின் அழுகாத குறையா சாஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கோவம் கொஞ்சம் கூட தாங்கல. அன்னைக்கு நம்ம கிட்ட எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு அவங்க பேசுறதுக்கு எதுவுமே பேசாமல் இருக்கா, ஜாலரா போட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி மனுஷங்களே நம்பக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்க. இங்கே ஏதோ ஒரு ஆர்டர் ஹீரோ போட்டிருப்பார்ல, அது ப்ராசஸ்ன்னு காட்டுது. எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி தான், இனி நீ வா நம்ம பார்த்துக்கலான்ட்டு ஹீரோ எதோ ஆர்டர் போட்டிருப்பாருன்னா அது ஏதோ மியூசிக் பாக்ஸ் ஆட்டு இருக்கு. அதை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. இனிமேல் பாரு நான் உன்னை எப்படி பார்த்துக்க போறேன்ட்டு இவர் அப்படியே ஏதோ குழந்தைய பிரிக்கிற மாதிரி பார்த்து பார்த்து பிரிச்சுக்கிட்டு இருக்க. அவருக்கு அந்த லைட்டை போட்டோன்னே ஒரே குஷியாயிடுது. இப்போ பாரு இனிமேல் ஏராஜாகம் தான், யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு இருக்க. 5 நிமிஷத்தில் ஆஃப் ஆயிடுது. என்னடா இது வாங்கி 1/2 மணி நேரம் கூட இல்லை, இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுவுமே முடியலை. என்ன அவ்வளோ முட்டாளா, இப்போ பாரு என்ன பண்ணுறேன்ட்டு ஹீரோ கூகுள் சர்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸை ரிப்பேர் பண்ணுற கடை எதுவாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை, வீட்டுக்கு அடிக்கடி வந்துடுவான். அதனால சிட்டியை விட்டு தூரமாக தேடலான்ட்டு ஹீரோ தேடிக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ நம்பர் 1 ஹார்ட்வேர்ன்ட்டு ஒரு கடை மாட்டுது. ஆக்சுவலாக அது யார் கடைனா நம்ம ஹீரோயினோட அப்பா கடை தான். அங்கே அவர் உட்காந்துக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணணும், தூரமாக இருக்குது வரீங்களான்னு கேட்க அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அவ்வளோ தூரமா அப்படின்ட்டு. முடியாதுன்னு கேட்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வயசில் பேசுகிறாங்க. அவர் இரும்பெல்லாம் இரும்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப முடியல, கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்க சரி சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இவங்க அப்பா ஒத்துக்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கமும் போக வேண்டியதாக இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் அதை விட 5 times பே பண்ணுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சரிப்பா நீங்கள் அங்கே போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போகிறேங்கிறா. இப்போவே வரணுமா அப்படின்னு கேட்க ஆமாம் இப்போவே தான் அப்படிங்கும்போது சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு ஹீரோயின் அவங்க அப்பாவை அனுப்பிச்சு விட்டுட்டு இவ போகிறேங்கிறா. சரி சரி உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் அட்ரஸு ஃபோன் நம்பர்லாம் வாங்க. இப்போ பாரு 5 நிமிஷத்தில் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க நானும் போயிட்டு வந்துடுறேன்ட்டு அவள் கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அப்பா பார்த்து போமான்னு சொல்லிட்டு இருக்க. சரிப்பா நீங்களும் பார்த்து வேலை செய்யுங்கன்ட்டு அவங்க அப்பாட்ட பார்த்தீங்கன்னா அட்ரஸு ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிறா. இங்கே நம்ம ஹீரோயின் அவளோட சூப்பர் காரில் போய் அங்கே நிறுத்திட்டு இருக்க. வீடே பார்த்தீங்கன்னா கார் ரூம் ஷோர் மாதிரி இருக்குது. என்னடா இது இவ்வளோ பெரிய வீட்டில் இல்லாமல் வாழுவாங்கங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் லிஃப்ட்டில் போக அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரூமுக்கு போகிறதுக்கு மேப்புக்கு பதிலாக வழியை அமுச்சு விட்டாரு. யாரா இவன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டு இருக்காங்க, இதோ கடத்தல் கும்பலுக்கு இது இருக்குமான்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ காரில் உட்காந்து சிசிடிவி கேமரா வழியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, சரி மேப்பை பார்க்கலான்ட்டு பார்த்தா ஹால் எது வாசல் எதுனே தெரிய மாட்டேது, எல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. இவன் எப்படியோ அங்கே ஒரு ருமாட்டை இருக்குல்ல அதை கண்டுபிடிச்சிடறா. இதுதானே சொன்னீங்க, சரி இருங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ போக இவருக்கு ஒரு டவுட்டு, என்னடா இது பொண்ணு வந்திருக்கா அப்படின்ட்டு கால் பண்ணி நீங்கள் யாரு, எங்கள் தாத்தா ஒரு பையனை தானே கூப்பிட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்க பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட பொண்ணு தான், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் அவங்கள விட கொஞ்சம் நல்லாவே பார்ப்பேன், உங்களுக்கு எப்படி இந்த பட்டன் அமுக்கணும் அவ்வளோதானே உள்ளே போக முடியும் அப்படின்ட்டு இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்குன்னா பதறிடுது. இவன் அந்த டைமில் வேறு ஆட்டோகிராஃப் இருக்கும்ல அதை பார்த்துடுறா. ஆக்சுவலாக இது ஹீரோவில் வச்சுருந்தாரு, இவங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது டைரக்டர் அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக சொல்ல ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஐயோ வேணா கண்டுபிடிச்சிட்டால அப்படின்ட்டு திரும்பி பார்த்து நீங்கள் தானேன்ட்டு சொல்ல ஹீரோ பாருங்க ஒரு ஓட்டம் எப்படி ஆச்சவளை அந்த ரூம்குள்ளே போக விடாமல் தடுக்கலான் இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேணும்னே பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறா. அந்த டூமும் ஒரு பக்கம் ஓப்பன் ஆக ஹீரோ ஒரு பக்கம் பதறிட்டு இருக்குன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் காய்ஸ் ஹீரோ பற்றி அவள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாலா இல்லையா, கண்டுபிடிச்சாலா இல்லையாங்கிறத காமெடியாக சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைம் ஓகேவா இல்லை கொஞ்சம் லென்த்தாக வேணுமா, எவ்வளோ லென்த்தாக வீடியோ போடலாங்கிற மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு தாட்ஸோ ஐடியாவோ இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு பக்கவான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஸ்வீட்டீஸ்.